அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, மொழி சார்ந்த ஓர் அமைப்பு இது. மனிதன் பேசத் துவங்கிய காலம் முதல், சிந்திக்க துவங்கிய காலம் முதல், அவனுக்கு மொழி ஓர் ஊடகமாக அவனது எண்ணங்களை, கற்பனைகளை, சிந்தனைகளை இன்னொருவரோடு பகிர்ந்து கொள்ள ஓர் ஊடகமாக எல்லா காலகட்டத்திலும் பயன்பட்டிருக்கின்றது. உலகில் அநேக மொழிகள் நாம் பார்த்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம், இப்போதும் படித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த மொழிகளில் எல்லாம் ஓர் லட்சியம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது, ஓர் எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஓர் விரிந்த பண்பாட்டை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஆர்வமும் இந்த மொழிக்குள் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. என்பதால் ஒவ்வொரு மொழியிலும் அந்த மொழியை தெரிந்து கொள்வது என்பது அதன் ஆழமான, அதன் அஸ்திவாரமான, அதன் அடிப்படையான இலக்கியத்தை தெரிந்து கொள்வதாகவே அமைகிறது. அப்படி பார்க்கையில் தமிழ் மொழியை பற்றி, நாம் சார்ந்திருக்கும் இந்த மொழியை பற்றி, நாம் பேசுகின்ற, சிந்திக்கின்ற, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்ற இந்த மொழியை பற்றி, அதன் அஸ்திவாரத்தை, அதன் அடிப்படையை, இலக்கியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டியது நமது அத்தியாவசியம் மட்டுமல்ல, காலத்தின் தேவையும் கூட. நமது அடுத்த தலைமுறை நமது மொழியின் ஒரு வார்த்தை கூட தெரியாமல் வளர்ந்து வருவது அது நமக்கு, நமது பண்பாட்டிற்கு இழுக்காகவே அமையும் என்பது மறந்துவிடக்கூடாது. என்பதால் தமிழ் அதன் இலக்கியம் சார்ந்த சில விஷயங்களை, அதன் ஆழமான படிவங்களை சற்று ஆராய்வோம். இந்த ஆன்லைன் வகுப்பு, இதை வகுப்பு என்று தான், இது குழு என்ற அமைப்பில் இருந்தாலும் இதை வகுப்பு என்ற நிலையில்தான் நாம் தொடங்கி இருக்கின்றோம். எனது பெயர் சுப்பிரமணியன், கேரளாவில் இப்போது இருக்கின்றேன். தமிழ் இலக்கியங்கள் பயின்று அதற்கான பாடல்கள் எழுதி இப்போது ஆன்மீகத்தில் சேவை செய்து கொண்டிருக்கின்றேன். நமது நண்பர்கள் நிறைய பேர்கள் தமிழ் கல்வி வேண்டும், தமிழ் மொழி வேண்டும், தமிழ் மொழியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி சொன்னதால் இந்த குழுவை ஆன்லைன் வழியாக உருவாக்கி இருக்கின்றோம். மேலும் மனிதர்களிடையே இருக்கின்ற ஓர் பிரச்சனை என்னவென்றால், முதலில் நாம் நமது அமைதியை பற்றி சிந்திக்கின்றோம். அமைதியை பற்றி சிந்திக்கும்போது மொழி சார்ந்த ஓர் உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. எல்லோரும் அவர்கள் மொழியிலேயே எதையும் கேட்கவும், தெரிந்து கொள்ளவும், படிக்கவும் விரும்புகிறார்கள். பொது மொழியாக ஆங்கிலம் இருப்பினும், ஹிந்தி இருப்பினும், தனது மொழியிலேயே தனக்கு விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் பரவலாகி கொண்டிருக்கக்கூடிய காலம். என்பதால் தமிழ் பற்றி நாம் சற்று ஆராய்வோம். இன்று முதல் வகுப்பு என்பதால் தீவிரமான இலக்கிய சிந்தையில் போகவில்லை. சின்ன 1-2 வார்த்தைகளை சொல்லிவிட்டு நாம் தமிழ் இலக்கிய வரலாற்றின் சில மேற்கோள்கள் அல்லது சில துவக்கத்தை இன்று கற்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். தமிழ் மொழி என்பது எல்லா காலகட்டத்திலும் முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 சங்க காலங்களிலாக வளர்ந்து வந்த ஓர் இலக்கியமாகத்தான் தமிழ் வரலாற்றையும் பார்க்க வேண்டும், இலக்கியத்தை பார்க்க வேண்டும். எந்த காலத்திலும் இலக்கியம் வேறு, வரலாறு வேறு அல்ல. இலக்கியம் சார்ந்தே ஒரு மொழியின், அந்த மொழி சார்ந்த மனிதர்களின், அந்த மொழி சார்ந்த மனிதர்கள் வாழும் நாட்டின் வரலாறு அமைந்திருக்கிறது. தமிழ் மொழிக்கும் அப்படிப்பட்ட வரலாறே இப்போதும் இருக்கிறது. ஆதி மொழி என்று தேவர்கள் பேசிய மொழியாக நாம் வேறொரு மொழியை அறிந்திருக்கின்றோம், தெரிந்திருக்கின்றோம். ஆனால் அதற்கு அடுத்த மொழியாக தமிழ்மொழி துவாபர யுகத்தின் முதற்கட்டத்திலேயே
வந்துவிட்டதாக ஆய்வுகள் சொல்கின்றன. அதாவது கிறிஸ்துவின் காலத்தில் உலகின் இன்னொரு கோடியில், கிறிஸ்துவின் காலத்தில் அதாவது 2000 வருடங்களுக்கு முன்பே, கிறிஸ்துவின் காலத்திலேயே உலகின் இன்னொரு கோடியில் தமிழ் மொழி பேசும் ஒரு மிகப்பெரிய தேசம் இருந்திருக்கிறது. நமது இலக்கியங்கள் எல்லாம், முதற்சங்க கால இலக்கியங்கள் எல்லாம் அதற்கு சாட்சியாகவும் அமைந்திருக்கின்றது. அப்படி பார்க்கையில் தமிழ் ஓர் பழமையான மொழி என்பது மட்டுமல்ல, அது எல்லோரையும் அரவணைத்து செல்லும் அற்புதமான நிறைய விஷயங்களை உள்ளடக்கி கொண்டு இன்றும் நம்முடைய சஞ்சரித்து கொண்டிருக்கிறது. எந்த மொழிக்கும் அடிப்படை ஆன்மீகம்தான். தமிழும் ஆரம்ப காலத்திலிருந்தே பக்தி இலக்கியங்களையும் ஆன்மீக இலக்கியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தே தன்னை வளர்த்திருக்கிறது, இப்போதும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆன்மீகத்தை தவிர்த்து எந்த மொழிக்கும் தன்னிச்சையாக தனது உயிரை காப்பாற்றி கொள்ள முடியாது. ஆன்மீகத்தை தவிர்த்து எந்த மொழிக்கும் தன்னிச்சையாக தனது உயிரை காப்பாற்றி கொள்ள முடியாது. அப்படி பார்க்கையில் தமிழுக்கும் ஆன்மீகம்தான் ஆதி உணர்வாக இருந்திருக்கிறது. பக்தி இலக்கியங்கள் எடுத்து பார்த்தாலும், சங்க இலக்கியங்களின் முதல் சங்க இலக்கியங்களை எடுத்து பார்த்தாலும், இதில் ஆன்மீகம் பரவலாக என்று அல்ல, அடிப்படையாகவே இருந்திருக்கிறது. உதாரணமாக சொல்லப்போனால் தொல்காப்பியம்தான் தமிழில் முதல் நூல் என்று இன்று வரை கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. அகத்தியர் என்பவர் ஒரு ஏட்டுக்கவியாக பார்க்கவில்லை. அகத்தியரை ஒருபோதும் ஏட்டுக்கவி அல்ல. அவர் ஒரு ரிஷி, அவர் ஒரு முனிவர். அவர் தவம் செய்து கண்டடைந்த விஷயங்களைத்தான் நமக்கு சொல்லி தருகின்றார். தொல்காப்பியத்தில் தமிழ் இலக்கணம் வெகுவாக பேசப்படுகிறது. தொல்காப்பியத்தில் இலக்கணத்தை பற்றி சரியாக சொல்லியிருக்கின்றது. தமிழ் இலக்கணத்தின் அத்தனை விஷயங்களை பற்றியும், சொல்லதிகாரமானாலும், எழுத்ததிகாரமானாலும், உரைநடையானாலும், கவிதையானாலும், செய்யுளானாலும், காவியங்களானாலும், எப்படி எழுத வேண்டும், அதற்கு எப்படி அமைப்பு இருக்க வேண்டும் என்பதை பற்றி தொல்காப்பியம் நமக்கு நிறைய விஷயங்களை அள்ளி தந்திருக்கின்றது. அதனால் தொல்காப்பியத்தை விட்டுவிட்டு தமிழை சிந்திக்க முடியாது. ஆனால் அதில் இன்னொரு விஷயத்தை நாம் ஆலோசனை செய்ய வேண்டும். தொல்காப்பியம் என்பது இலக்கணம். ஒரு மொழிக்கு இலக்கணம் தோன்றுகிறது என்றால் அதற்கு அடிப்படை அர்த்தம் என்ன என்று நாம் பார்க்கலாம். ஒரு மொழிக்கு இலக்கணம் தோன்றுவதற்கு முன்னே காவியங்கள் அல்லது காப்பியங்கள் அல்லது அது ஒரு பேசு மொழியாக இருந்திருக்க வேண்டும். நிறைய பேர்கள் பேசும் மொழியாக இருந்து அது காவியமாகி, செய்யுளாகி, காப்பியங்களாக உருவெடுத்து இலக்கிய வடிவமாக ஆன பிறகுதான் அந்த மொழியில் இலக்கணம் தோன்றும். இது எல்லா மொழிக்கும் இப்படித்தான் நடந்திருக்கிறது. ஆக தொல்காப்பியத்திற்கு முன்னரே தமிழில் இலக்கியங்கள் இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் நமது கருதுகோள். நாம் ஒரு ஆராய்ச்சி வடிவில் போகின்றோம். தொல்காப்பியத்திற்கு முன்னரே, தொல்காப்பியம் என்பது இலக்கணம், தமிழ் இலக்கணம் தோன்றுவதற்கு முன்னே, தொல்காப்பியம் தான் இப்போது வரை நீங்கள் கூகுளில் கூட சர்ச் செய்து பார்த்தால் தொல்காப்பியம்தான் தமிழில் முதல் நூல் என்று அதில் சொல்லப்படுகிறது. ஆனால் தொல்காப்பியத்திற்கு முன்னரே, இலக்கணம்தான் தொல்காப்பியம், இலக்கணத்திற்கு முன்னரே தமிழில் நல்ல நூற்கள், நல்ல காப்பியங்கள், நல்ல காவியங்கள், உரைநடைகள், செய்யுள்கள் இருந்திருக்கிறது என்பதற்கு சான்றுகள் உள்ளது. ஆனால் காலம் குறிப்பிட்டது கொஞ்சம் அங்கே இங்கே என்று மாறி இருக்கலாம். ஆனால் தொல்காப்பியம் வருவதற்கு முன்னால் தமிழில் இலக்கியங்கள் இருந்திருக்கிறது. ஆக அது பழமையான மொழி என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. அப்படி வரும்போது தொல்காப்பியம்தான் முதல் நூல் அல்ல என்று நான் அடிவரையிட்டு கூறவில்லை. ஏனென்றால் எல்லாரும் படித்து கொண்டு இருப்பது தொல்காப்பியம் முதல் நூல் என்று. ஆனால் உண்மையில் தொல்காப்பியம் முதல் நூலாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் இலக்கண நூல், இலக்கணம் எந்த ஒரு மொழிக்கும் இலக்கணம் வருவதற்கு முன்னே வேறு மொழிகள், வேறு காவியங்கள் இருந்திருக்க வேண்டும். அது இருக்கட்டும். தொல்காப்பியத்தில் தமிழின் அத்தனை இலக்கணத்தை பற்றியும், இன்று வரை எழுதப்படுகின்ற நவீன கவிதைகளை பற்றியும், புது கவிதைகளை பற்றியும்
ஏன் திரை இசை பாடல்களில் வருகின்ற வார்த்தைகளை பற்றி கூட, வரைமுறைகளை பற்றி கூட அதில் இலக்கண தெளிவு தொல்காப்பியத்தில் இருக்கிறது. அது நாம் இனி படிக்கப் போகும் சொல்லதிகாரத்தில் பார்ப்போம். சொல்லதிகாரத்தில் இதை பற்றி வெகு தெளிவாக விமர்சையாக அதில் பேசப்படுகிறது. இப்போது ஆன்மீகம் பற்றி சொன்னோமே, ஆன்மீகம் பற்றி சொல்லும்போது ஒரு எடுத்துக்காட்டு மனதில் ஞாபகம் வருகின்றது. பட்டினத்தாரின் பாடல்கள். பட்டினத்தார் பாடல்கள் என்பது ஆன்மீகத்தின் உச்சக்கட்டத்தில் போன பாடல்கள். அவரது வாழ்க்கையே சந்நியாசி வாழ்க்கையாக ஒரு கட்டத்திற்கு மேல் மாறிவிட்டது. மட்டுமல்ல, அவர் ஆழ்ந்த இலக்கியவாதி, இலக்கியம் தெரிந்தவர், இலக்கியம் படித்தவர், பாட்டு எழுத தெரிந்தவர் என்பது அவரது பாடல்களிலிருந்தே நமக்கு புரிந்து கொள்ளலாம். வெறும் பேச்சு தமிழ் அல்ல அவரது பாடல்கள். பட்டினத்தார் ஒரு நாள் அவரது நகரத்து செட்டியார் என்று சொல்வார்கள், நகரத்தில் நடந்து கொண்டிருக்கின்றார். அப்போது அவர் சந்நியாசி ஆகிவிட்டார். இல்லறத்திலிருந்து வெளியே வந்து துறவரம் பூண்டு சந்நியாசியாகி நீண்ட நாள் தவம் இருந்து பிறகு அவர் தெருவிலே நடந்து செல்கிறார். நகரத்து செட்டியார், காரைக்குடி என்று சொல்லலாம் இன்று, அந்த நகரத்திலே நடந்து செல்கின்றார். செல்லும்போது ஒரு வீட்டில் மரணம் நடந்திருக்கிறது. மரணம் நடந்த வீட்டிலே அழுகுரல் கேட்கின்றது. எட்டி பார்க்கின்றார் பட்டினத்தார். ஒரு பிணம் கிடக்கின்றது. அந்த பிணத்தை சுற்றி உறவினர்கள், உற்றார்கள் அனைவரும் ஒப்பாரி வைத்து அழுகின்றனர். அந்த காட்சியை பார்த்ததும் பட்டினத்தார் அப்போது எழுதிய ஒரு பாடல்தான், பத்தும் புகுந்து பிறந்து பட்டாடை சுற்றி முத்தும் பவளமும் சூடி ஓடி ஆடி பின்பு செத்து கிடக்கின்ற பிணத்தருகே இனி சாகும் பிணங்கள் கத்தும் கணக்கென்னகான் கைலாபுரி காலத்தையே. இந்த பாடலின் மிகச் சிறந்த அர்த்தம் அனைத்துமே ஆன்மீகம் கலந்ததாகவே இருக்கின்றது. பத்தும் புகுந்து, 10 மாதம் தாயின் கருவறையில் இருந்து பிறந்து வெளியே, அதாவது ஜனனம் நடந்து, முத்தும் பவளவும் சூடி, முத்து பவளவுமெல்லாம் சூடி, ஆடை ஆபரணங்களெல்லாம் அணிந்து, நகைகளெல்லாம் அணிந்து, புதிய புதிய உடைகளெல்லாம் அணிந்து, எங்கெங்கோ நடந்து திரிந்து செத்து கிடக்கின்ற பிணத்தருகே இனி சாகும் பிணங்கள், செத்து கிடக்கின்ற பிணத்தருகே இனி சாகும் பிணங்கள். அதில் அந்த இடத்துல தான் அவர் ரொம்ப முக்கியமாக இந்த படிமம் என்று சொல்வார்கள், கவிதையில் படிமம் என்று சொல்வார்கள், இன்று உரைநடையில் பஞ்ச் டைலாக் என்று சொல்வார்கள், பஞ்ச் என்று சொல்வார்கள். அதில் பட்டினத்தார் அந்த இடத்தில் ஒரு பஞ்ச் வைத்திருக்கிறார். என்ன பஞ்ச்? அதாவது இனி சாகும் பிணங்கள். அங்கே ஒரு பிணம் கிடக்கின்றது. அந்த பிணத்தை சுற்றி உற்றார் உறவினர்கள் எல்லாம் இருந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். அந்த அழுகையை பார்த்து அழுது கொண்டு இருப்பவர்களை இனி சாகும் பிணங்கள் என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிட்டார் பட்டினத்தார். அதுதான் அந்த இடத்தில் பஞ்சாக அமைகிறது. ஆனால் படிவமாக அமைகிறது. மிகச்சிறந்த வார்த்தையாகவும் மிகச்சிறந்த ஞானமாகவும் அமைகிறது. நாம் அனைவருமே அதுதான், இனி சாகும் பிணங்கள் தான் நாம் இப்போது நடமாடிக்கொண்டிருக்கின்றோம். இனி சாகும் பிணங்கள், ஏற்கனவே செத்த பிணத்தை கூடியிருந்து ஒப்பாரி வைக்கிறது, அழிகிறது என்று இதுவே ஒரு மிகப்பெரிய வேடிக்கையாக இருக்கிறது என்று திரு காலத்தி ஈஸ்வரன் என்று சொல்வது சிவனை குறிக்கிறது. காளையை வாகனமாக கொண்டவனே என்று சிவனை கேட்கின்றார். பத்தும் புகுந்து பிறந்து பட்டாடை சுற்றி முத்தும் பவளமும் சூடி ஓடியாடி பின்பு செத்து கிடக்கின்ற பிணத்தருகே இனி சாகும் பிணங்கள் கத்தும் கணக்கென்னகான் கைலாபுரி காலத்தையே அப்படின்னு அழகான ஒரு பாடல். அப்போது இந்த பாடல்கள் ஆனாலும் தமிழில் இலக்கியங்கள் ஆனாலும் ஆன்மீகத்தை சார்ந்தே அன்று முதல் இன்று வரை இயங்கியிருக்கின்றது. மேலும் பட்டினத்தாருடைய வாழ்க்கையை நாம் இன்னொரு கட்டத்தை எடுத்து பார்க்கும்போது, அவர் வீட்டை விட்டு துறவரத்திற்கு போய்விடுகிறார். இல்லறத்தை விட்டு துறவரம் பூண்டு எங்கோ சென்று விடுகிறார். இந்தியாவிலேயே கிடையாது, தமிழ்நாட்டிலே கிடையாது, எங்கு இருக்கிறார் என்று கூட தெரியாது. அவர் இருக்கும்போது அவர் இருக்கின்ற எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் ஒரு சமிச்சை வருகிறது. அதாவது நமது ஆன்மீகத்தில் ஒரு முக்கியமான விஷயம், ஆன்மா தூய்மையாக ஆக, ஆன்மாவில் மனம், சூஷ்ம இந்திரியம், மனம் எந்த அளவு தூய்மையாகிறதோ அந்த அளவு
தூர இருக்கும் விஷயங்களை, அவர்கள் சார்ந்த விஷயங்களை, சாராத விஷயங்களை சமிக்சை மூலமாக கேட்ச் பண்ணக்கூடிய ஒரு சக்தி ஆத்மாவுக்கு ஏற்படும் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது. பட்டினத்தாரை பொறுத்தளவில் அவர் சன்னியாசி தர்மத்தில் இருந்தவர், சன்னியாசி தர்மத்தில் தீவிரமாக இருந்தவர். அவரது மனம் சுத்தமாக இருந்தது, அவருடைய எண்ணங்கள் தூய்மையாக இருந்தது, வாழ்க்கை தூய்மையாக இருந்தது. அதனால் சட்டென்று அவருக்கு தாய் மரணப்படுக்கையில் கிடக்கிறார். தாய் மரணப்படுக்கையில் எங்கே? தமிழகத்தில் கிடக்கிறார். தமிழகத்தில் அவரது கிராமத்தில் கிடக்கிறார் என்கின்ற சமிக்சை அவருக்கு ஒரு டெலிப்பதி போல் அந்த ஆத்மாவிற்கு, அதாவது பட்டினத்தாரின் ஆத்மாவிற்கு ஏற்படுகிறது. உடனே அவர் தனது தியானத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஓடோடி வருகிறார். தாய் மரணப்படுக்கையில் கிடக்கிறாளே, கொல்லி வைக்க வேண்டும் என்பது தாய் போட்ட கட்டளை. பட்டினத்தார் வீடை விட்டு இறக்கி போகும்போதே என் சவத்திற்கு நீதான் கொல்லி வைக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வம் அல்லது இச்சை என்று சொல்லலாம். தன் மகனோடு, மூத்த மகனோடு சொல்லுகிறார். பட்டினத்தாரும் சரி, எங்கிருந்தாலும் எனக்கு அது தெரியும், நான் நிச்சயமாக கொல்லி போட்டு விடுவேன் என்று சொல்கிறார். அப்போது நடந்து வந்து விடுகிறார். வீட்டிற்கு வந்து வீட்டு வாசலில் கால் வைத்த அந்த நிமிடம் அந்த உயிர் போகிறது. தாயின் உடலிலிருந்து அந்த உயிர் போவது, பட்டினத்தார் தனது வலது காலை எடுத்து வீட்டில் வைத்த உடனே உயிர் போய்விடுகிறது. ஆக இதை வைத்து நாம் என்ற ஒரு விஷயம் நாம் முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டும். உலகில் எந்த சம்பவங்களும், அது ஜனனமாகட்டும், மரணமாகட்டும், வாழ்க்கையாகட்டும், எதுவும் நிச்சயிக்கப்படாமல் நடப்பதில்லை. ஏற்கனவே தயாரிக்கப்பட்டது தான் அனைத்துமே. நம் மொழி சார்ந்த விஷயம் பேசினாலும் இதில் ஆன்மீகம் கலந்த மொழி. தமிழுக்கு எப்போதும் ஆன்மீகம் கலந்த மொழி என்றுதான் அன்றைய காலம் முதல் இன்று வரை பேசப்படுகிறது. ஆக இந்த விஷயம் இவருக்கு தெரிகிறது. தெரிந்தவுடனே வாசலில் வீட்டிற்கு சேர்த்து அம்மாவை பார்க்கிறார். கொஞ்ச நேரத்தில் உயிர் போய்விட்டது, உயிர் பிரிந்து விடுகிறது. ஏனென்றால் அந்த ஆத்மாவின் இச்சை, மகன் வர வேண்டும், அவ்வளவுதான். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும், ஒவ்வொரு மனித உயிருக்கும் ஒவ்வொரு விதமான இச்சைகள் இருக்கும். தன் மகன் வர வேண்டும் என்று இச்சை இருக்கும், தன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க வேண்டும் என்று இச்சை இருக்கும், தன் மருமகளுக்கு குழந்தை பேறு ஏற்பட வேண்டும் என்று இச்சை இருக்கும், தன் பேரனுக்கோ பேத்திக்கோ கல்யாணம் நடக்க வேண்டும் என்று இச்சை இருக்கும், வீடு வைக்க வேண்டும் என்று இச்சை இருக்கும், கார் வைக்க வேண்டும் என்ற இச்சை இருக்கும், இடங்கள் வாங்க வேண்டும் என்ற இச்சை இருக்கும். இப்படி ஆன்மாக்களுக்கு நிறைய இச்சைகள் இருக்கும். அதை போல் பட்டினத்தாரின் தாயாருக்கு ஒரு இச்சை இருந்தது. அந்த இச்சை தான், என் மரணத்திற்கு சற்று முன்னே என் மகன் என் பக்கத்தில் வர வேண்டும். அப்படி வந்தால்தானே கொல்லி போட முடியும். அந்த தாயின் மனதில் ஏற்பட்ட அந்த ஒரு ஏக்கம் என்பது, என் மகன் என் உடலுக்கு, என் பிணத்திற்கு கொல்லி போட வேண்டும் என்பதுதான். அப்போது இந்த பட்டினத்தார் அவர் அந்த வீட்டு வாசலில் வந்தவுடன் உயிர் பிரிகிறது. இச்சை முடிந்து உயிர் வெளியே போகிறது. பட்டினத்தார் வருகிறார். இறந்த பிணம் எல்லோரும் கொண்டு சுடுகாட்டில் போடுகின்றார். இது எருது அடுக்கப்படுகிறது, விறகு அடுக்கப்படுகிறது. மூத்த மகன் என்பதால் இவர்தான் கொல்லி போட வேண்டும். அது தாயின் ஆசையும் கூட, இச்சையும் கூட. கையில் தீப்பந்தத்தை ஏந்தி கொண்டு சாதாரணமாக நமது முறைப்படி, நமது முறை என்றல்ல, ஒரு இந்திய முறைப்படி என்று வைத்துக்கொள்ளலாம், தலையில் தான் தீ பற்ற வைப்பார்கள். ஒரு பிணம் கிடக்கும்போது அதில் எருதும் விறகும் எல்லாம் அடுக்கி அதில் தலையில் தான் முதலில் தீ பற்ற வைக்கப்படும். அப்படி பற்ற வைத்த போது தீ எரிகிறது, கொழுந்து விட்டு எரிகிறது. அப்போது பட்டினத்தார் பாடுகின்ற ஒரு பாடல் தான் மிக முக்கியம். அந்த பாடலுக்காகத்தான் இத்தனை கதைகள் சுற்றி வளர்க்க வேண்டியிருக்கிறது. அந்த நேரத்திலும் அவர் இலக்கியத்தைத்தான் சிந்தித்தார். அந்த நேரத்திலும் அவர் உண்மையை சொல்லத்தான் தனது வார்த்தைகளை பயன்படுத்தினார். ஒப்பாரியிட்டு அழவில்லை. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். ஒப்பாரியிட்டு தாயை இறந்து விட்டாலே என்று அழவில்லை. ஒரே ஒரு 4 வரிகளில் 5 வரிகளில் ஒரு கவிதை, ஒரு பாடல். அந்த பாடல் மிக முக்கியமான பாடல். முன்னமிட்டதி தென்னிலங்கையில், முன்னமிட்டதி தென்னிலங்கையில், பின்னமிட்டதி முப்புறத்திலே. முன்னமிட்டதி தென்னிலங்கையில், பின்னமிட்டதி முப்புறத்திலே, அன்னை இட்டதி அடிவயிற்றிலே, அன்னை இட்டதி அடிவயிற்றிலே, யானும் இட்டதி மூழ்க மூழ்கவே அப்படின்னு அந்த தீப்பந்தத்தை எல்லாம் கொளுத்திட்டு அவர் பாடுறார். யானும் இட்டதி மூழ்க மூழ்கவே என்று.
இந்த பாடலின் அர்த்தம் என்ன என்று கூறிவிடுகிறேன். முன்னமிட்ட தீ தென்னிலங்கையில் என்றால், தென்னிலங்கையில் ராமாயண காலகட்டத்தில் ஹனுமன் இலங்கையை தீ வைத்து கொளுத்தினார் என்று புராணம் சொல்கிறதே. அது எந்த அளவு உண்மை என்பதெல்லாம் நாம் பிறகு பார்க்கலாம். ராவண ராஜ்யத்தை அழித்ததாக இலங்கையை தீ வைத்து கொளுத்தும் போது அன்று இலங்கை எரிந்தது, கொழுந்துவிட்டு எரிந்தது. ஊமையாக சொல்லுகிறார். இந்த தாயின் பிணம் எரியும் போது அதை பொதுப்படையான ஊமையாக சொல்கிறார். எந்த அளவு பொதுப்படையான ஊமையாக சொல்கிறார் என்பதுதான் ஆச்சரியமான ஒன்று, அற்புதமான ஒன்று. தென்னிலங்கையில் தீப்பற்றி எரிவதை தன் தாயின் பிணம் எரிவதற்கோடு ஒப்பிட்டு சொல்கிறார். தென்னிலங்கையில் தீப்பற்றி எரிந்தது, பிறகு பின்னமிட்ட தீ முப்புறத்திலே. முப்புறம் என்பது மூன்று போகவும் விளைகின்ற மதுரை மாநகர். முப்போகவும் விளைகின்ற ஒரு நாடு என்பதால் தான் மதுரைக்கு முப்புறம் என்ற பெயர் வந்தது. பின்னமிட்ட தீ முப்புறத்திலே, மதுரை முழுவதும் எரித்தாள் யார்? கண்ணகி. கோவலன் தலை அறுபட்டு கொற்றவன் நீதி தவறி அரண்மனையில் நீதி கேட்டு சென்று கொற்றவன் உயிர் மாண்டு, அதற்கு பிறகு இந்த அரசனால் ஆளக்கூடிய இந்த நாடே வேண்டாம், இந்த அரசனால் ஆளப்படுகின்ற நாட்டையே எடுத்து விடுவோம் என்ற எண்ணத்தில் மதுரை மாநகரத்தையே கண்ணகி தீக்கிரையாக்கினாள். அந்த காட்சி போல் இருக்கிறதே என்கிறார் பட்டினத்தார். மதுரையை கண்ணகி எரித்தது எப்படியோ அப்போது கொழுந்து விட்டு எரிந்த நெருப்பே அதே நெருப்பை போல் இருக்கிறதே என் தாயின் பிணத்திலிருந்து வருகின்ற இந்த நெருப்பு. இந்த பிணத்தை நான் பற்ற வைத்த போது இங்கே கொழுந்து விட்டும் எரிகின்ற இந்த நெருப்பு மதுரை மாநகரை எரித்த போது கொழுந்து விட்ட நெருப்பை போல் இருக்கிறது. இலங்கை மாநகரத்தை எரித்த போது கொழுந்து விட்டு எரிந்த நெருப்பை போல் இருக்கிறது. பிறகு அடுத்ததாக வருகிறது தான் அன்னையிட்ட தீ அடிவயிற்றிலே என்று. என்னை பெறுவதற்காக அன்னை அடிவயிற்றிலே ஒரு தீயை சுமந்தாள். அந்த தீ நம்ம வாழ்க்கை சாதாரணமாக சொல்லுவோம், வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு போகிறது மாதிரி அப்படின்னு ஒரு உதாரணமாக சொல்லுவோம். நெருப்பை கட்டிட்டு போகிறதுன்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும். வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு போகிறது, வயிற்றில் நெருப்பு இருந்துன்னா நெருப்பை நம்ம வயிற்றில் வச்சுருக்கோம், இடுப்பில் வச்சுருக்கிறோம்னு சொன்னால் ரொம்ப கவனமாக போகணும். ஏன்னா நெருப்பு நம்மையும் தாக்கக்கூடாது, இன்னொருவரையும் தாக்கக்கூடாது. அதனால் நெருப்பை கட்டிட்டு போகிறது மாதிரி ஒரு பழமொழி சொல்வார்கள். அதுதான் இந்த இடத்தில் அவர் பயன்படுத்தியிருக்கின்றார். அன்னை இட்டதி அடிவயிற்றிலே, 10 மாதம் அடிவயிற்றிலே எனது உயிரை எனது உடலை சுமந்து கொண்டு வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு இருப்பதை போல் பாதுகாத்தாள். அதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு எப்படி இருப்போமோ அப்படி பாதுகாத்தாள். அதான் இன்னும் அன்னையிட்டதி அடிவயிற்றிலே. அப்போ அதையும் நெருப்போடு தான் ஊமிக்கிறார். அதுபோன்று யானும் இட்டதி மூழ்கவே, யானும் பற்ற வைத்த இந்த தீ கொழுந்து விட்டு எரியவே என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் போய்விட்டார். சன்னியாசிகள் அப்படித்தான், கர்மத்தை செய்து விடுவார், கர்மத்திற்குமாக எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை என்று அவர்கள் வழியை போய்விடுவார்கள். இது போன்ற பாடல்கள் பட்டினத்தார் பாடல்களில் நிறைய இருக்கிறது. ஆக பட்டினத்தாரெல்லாம் சமீபத்திய கவிஞர்கள் தான். சமீபத்திய கவிஞர்கள் என்றால் இலக்கியத்தின் கடைச்சங்க காலத்தில் கூட இல்லை, இப்போதைய நமது பாரதியார் காலத்திற்கு சற்று முன்னால் என்று கூட சொல்லலாம். ஆக நமது சங்க காலத்து இலக்கியங்களிலேயே நிறைய ஆன்மீகம் கலந்த விஷயங்கள் தான் இருக்கிறது. இப்போ கம்பராமாயணத்தை எடுத்து பார்த்தாலும் அதில் ஆன்மீகம் இருக்கிறது. ராமநாயணம் என்றதை பற்றி நிறைய வாத விவாதங்கள் எல்லாம் இருந்தாலும், இப்போது சிலப்பதிகாரத்தை எடுத்தாலும் கர்மாவை பற்றி மிக சிறந்த வெளிச்சம் போட்டு காட்டுகிறது சிலப்பதிகாரத்தை பற்றி இன்று நாம் பார்ப்போம். அது காணொளியில் அல்ல, நமது ஆடியோவில் சிலப்பதிகாரத்தையும் இலக்கிய வரலாறும் இன்றே நாம் படிக்கின்றோம். தொல்காப்பியத்தின் ஆரம்பமும் இலக்கிய வரலாற்றின் துவக்கமும் பற்றியும், பிறகு சிலப்பதிகாரத்தில் கர்மாவை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதும் இன்றைய வகுப்பில். இப்போது இந்த வீடியோ இது அல்லாமல் ஒலி நாடாவில், அதாவது ஆடியோ வழியாக அடுத்த வகுப்பிற்கு நாம் தயாராகுவோம். நன்றி, வணக்கம்.